வணக்கங்க. வெல்கம் டு தமிழ் தாளிக்கும் ஓசை. இன்னைக்கு நாம புளிக்குழம்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அப்புறம் வத்த குழம்பு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வறுவல்லாம் பண்ணுவோம் இல்லையா? கத்திரிக்காய் வறுவல், வாழைக்காய் வறுவல், வெண்டைக்காய் வறுவல், அந்த மாதிரி நம்ம வறுவல் பண்ணும்போதும் இதை நம்ம சேர்த்திக்கலாம். அப்புறம் புளியோதரைக்கு செய்வோம் இல்லையா புளிக்குழம்பு, அதுக்கு கூட இதை நம்ம சேர்த்திக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வெந்தயம் எடுத்திருக்கேங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறம் ஆகிற வரை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். புளிக்குழம்பு அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் வெந்தயம் இருக்கணும். இது சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும் குழம்புக்கு. நல்லா கலர் மாறுற வரைக்கும் செவக்க வறுத்து இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 5 வரமிளகாய் சேர்க்குறேன். இதோட தனியாவையும் சேர்க்குறேன். அதாவது வர கொத்தமல்லி 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். மிளகாயை நீங்கள் தனியாக வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம். கம்மி குவான்டிட்டி தான் அப்படின்றதுனால நான் தனியாவோடையே சேர்த்து வறுத்துட்டேன். பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே வானலியிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அதனால் 1 நிமிஷத்துக்கு வறுத்ததுக்கப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது. நல்ல ஒரு ஸ்பைஸ், நல்ல மணமாகவும் குழம்புக்கு டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது. இந்த அளவுக்கு செவக்க வறுத்ததும் நம்ம அதையும் இந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இதுவும் இந்த ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆனதும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் இதை நம்ம பொடிக்கணும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆறாமலே நம்ம பொடி பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக பூச்சி வச்சிரும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக பொடி பண்ணியாச்சு. இது அரைக்கும் போதே கமகமன் அவ்வளோ ஒரு மணமாக இருந்தது. இது நம்ம வைக்கக்கூடிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அப்புறம் புளியோதரை புளிக்காய்ச்சல், இதுக்கெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 6 மாதம் வரை கெடாது. நான் கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் இந்த மெஷர்மெண்ட்டை டபுள் அல்லது ட்ரிபிள் ஆக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.